பிரசித்தி பெற்ற திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் ஆலய தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். 108 வைணவ திருத்தலங்களுள் 27வது தலமாகவும் பஞ்சகிருஷ்ண தலங்களுள் ஒன்றாகவும் மகாலட்சுமி தவம் செய்து பக்தவத்சல பெருமாளை கைப்பிடித்த தலமாகவும் சாபத்தால் துன்புற்ற சந்திரன் இங்கு அமைந்துள்ள புஷ்கரணியில் நீராடி சாப விமோசனம் பெற்றதாகவும் நம்பப்படும் தலமாகவும் 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை 4000 திவ்ய பிரபந்தமாக தொகுத்தளித்த நாதமுனிகளின் மாணவர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் பெருமாளை வழிபாடு செய்து வாழ்ந்த தலமாகவும் இது விளங்குகிறது. மேலும் அவரின் பெயரிலேயே ஊரின் பெயரும் அழைக்கப்படுகிறது. இவ்வளவு புகழ்பெற்ற திருவாரூர் அருகே திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் தொடங்கி சித்திரை மாதம் 20 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் ஆலய சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 15 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சேஷ வாகனம், பலவக்கால் சக்கரம், புன்னை மர வாகனம் ஆகியவற்றில் பக்தவத்சல பெருமாள் வீதி உலா தினம்தோறும் நடைபெற்று வந்தது. இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட திருவிழா சித்ரா பௌர்ணமியான இன்று நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து மேல தாளங்கள் முழங்க வரிசை எடுத்து வரப்பட்டு தேரில் வீற்றி இருந்த பக்தவத்சல பெருமாளுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வெங்கடரமணா கோவிந்தா என்று பக்தர்கள் முழக்கமிட்டவாறே தேரை முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சுற்றி வந்து இழுத்து வந்தனர். இந்த சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு தேரின் பின்புறம் தீயணைப்பு வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. குடவாசல் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருந்தது. மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் அடிப்படையில் குடவாசல் காவல் ஆய்வாளர் மற்றும் 25க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.